நாடு புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் பஜார் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி 48 வீடுகள், 18 கடைகள் அகற்றப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாக்கியராஜ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாக்கியராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள். புதுக்கோட்டை அருகே நமனசமுத்திரத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் தனது இடத்தை மறைத்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து கடைகள் மற்றும் வீடுகள் கட்டியுள்ளதாகவும் அந்த ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறைக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஏற்கனவே 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டது. இருப்பினும் ஆக்கிரமிப்பில் அவர்கள் தாங்களாக அகற்றாத நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட போலீசார்களுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் ஈடுபட்டு வருகின்றனர். நெடுஞ்சாலை துறை அதிகாரிகள் இன்று அப்போதில் 2 புகை இயந்திரங்களை கொண்டு 16 கடைகள், ஒரு கோயில், 48 வீடுகள் ஆகியவற்றை அதிரடியாக அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்போதில் சேர்ந்த வர்த்தக வணிக நிறுவனங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தங்களது கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காவல்துறையின் பாதுகாப்போடு ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்போதிலும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்பு அகற்ற கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். பெண்கள் கலைந்து செல்ல மறுத்த நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் முற்பட்ட போது அவர்கள் தாங்களாக கைது சென்றனர். மேலும் கடைகளையும் வீடுகளையும் இழந்து பொதுமக்கள் தவித்து வரும் நிலையில் கண்ணீர் சிந்த தங்களது கோரிக்கையை அரசு கொடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.